அரசாங்கமும் இந்த சில்க் வில்லேஜை சேர்ந்தவங்களும் கைத்தறி நெசவாளர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ட்ரெயின் அப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டியூட்டினுடைய மிகப்பெரிய பங்கு என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே வரும்போது இதனுடைய நாலேஜ் இல்லாமல் வருவீங்க. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதை யாரை போய் நம்ம அணுகிறது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து மிஸ்டர் முருகேசன் சார் அவங்கள நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கைத்தறிக்குள்ளே நம்ம எப்படி வரணும், அதுக்கப்புறம் இதுக்கு ஃபண்டிங் எப்படி, இதை உலக அளவில் வந்து நம்ம எப்படி மார்க்கெட் பண்ண முடியும், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி இவங்க இங்கே வச்சிருக்காங்க. கைத்தறி நெசவுத்திறன் மேம்பாட்டுக்கான 45 நாட்கள் பயிற்சி முகாம் தொடக்கம். மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் மற்றும் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் 45 நாட்கள் சமர்த் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையுடன் கூடிய கைத்தறி நெசவுத்திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது. பயிற்சி முகாமை மத்திய நெசவாளர் சேவை மையம் சேலம் கிளையின் துணை இயக்குனர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கியூப் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் நிர்வாக பங்குதாரர் இளங்கோ, கரூர் தியாகி குமரன் கைத்தறி கூட்டுறவு சங்க நிர்வாகி பரமேஸ்வரன், நேஷனல் டெக்னிக்கல் டைரக்டர் மற்றும் நோபல் உலக சாதனை PVT லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் லாவண்யா ஜெயக்கர், குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி ஆடை வடிவமைப்பு துறையின் பேராசிரியை டாக்டர் பிரியதர்ஷினி, முன்னாள் காவல்துறை அதிகாரி சந்திரகாந்தா, சில்க் வில்லேஜ் நிர்வாக இயக்குனர் முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த பயிற்சி முகாம் மூலம் பாரம்பரிய கைத்தறி தொழில் மற்றும் நவீன நெசவு துறையில் உள்ள தொழில்நுட்பங்களை கலந்து மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதோடு தாங்களே தொழில் முனைவோர் ஆக உருவாக்கும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என தெரிவித்தனர். எந்த ஒரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போனாங்கனாலும் நம்ம டைமிங் கீப் அப் பண்ணணும். ஆனால் ஹேண்ட்லூமில் அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்மளே ராஜா, நம்மளே மந்திரி. நீங்கள் பார்த்து காலையில் 5 மணிக்கு வந்து நெய்யலாம், 6 மணிக்கு கல்யாணத்துக்கு போகலாம், 7 மணிக்கு இறங்கி இன்னொரு விசேஷத்துக்கு போகலாம். ஆனால் நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போகிறோம்னா முதல் நாளே பர்மிஷன்லாம் வாங்கணும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஹேண்ட்லூமில் செய்யறதுனால என்ன பெனிஃபிட்னா, பவர்லூமுக்கு ஹேண்ட்லூம் ஆட்டோலூமுக்கும் நம்ம ஹேண்ட்லூமில் செய்யறப்போ பஞ்சு வந்து தன்மை அப்படியே இருக்கும், பஞ்சு மாறாத்தன்மையாக இருக்குங்க. இதை ஹேண்ட்லூமில் செய்யறதுக்கு நம்ம ரொம்ப ஒரு குவாலிட்டியான நூல்லாம் வாங்க வேண்டியது இல்லைங்க. ஆட்டோலூமுக்குலாம் நம்ம 2000 ரூபாய்க்கு நூல் வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம ஹேண்ட்லூமுக்கு ஒரு 1000 ரூபா 1500 நூல் வாங்கினாலே போதும். இது வந்து நூலோடைய தேய்மானம் கம்மி. ஆட்டோலூம்லாம் நூலோடைய தேய்மானம் அதிகம். ரெண்டாவது, ஹேண்ட்லூமில் ஒரு பெட்ஷீட் வாங்கினீங்கன்னா குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் வந்து நல்லா உழைக்கும். இதை இன்னைக்கு நாங்களாம் இன்னைக்கு திருபுவனத்தில் தான் பட்டுசாலை எடுப்போங்க. எனக்கு இன்னைக்கு 50 வயசு ஆகுது. எங்கள் அம்மா கல்யாண காலத்துலேருந்து நாங்கள் திருபுவனத்தில் எடுத்துருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு எடுத்த கல்யாண சேலை எங்கள் வீட்டில் இன்னும் பத்திரமா இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு திருபுவன சேலையோட வேல்யூ இருக்குதுங்க. அதாவது ஹேண்ட்லூம். அந்த ஹேண்ட்லூம் இன்னைக்கு இருக்கிற பவர்லூம் சேலையெல்லாம் எடுத்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷத்தில் வேஸ்டேஜுக்கு போயிடுது, குப்பைக்கு தான் போகுது. ஆனால் ஹேண்ட்லூமோடைய ட்ரெடிஷனல் வந்து நீங்கள் ஒரு பாரம்பரியம், அதாவது வீட்டில் எப்படி குழந்தைங்க ஒரு ஜென்ரேஷன் சொல்கிற மாதிரி இது ஒரு ஜென்ரேஷன் சொல்லணும். நம்மளுடைய